தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பரீசு பலியிறைந்த சரித்திரமாவோ. வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழிலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதன் கழிக்கும் இணையற்ற பலி புனித நிகழே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankanni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையருடைய அன்பு பக்தர்களே, என்னோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் பெயராலும் என்னுடைய பெயராலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்று தாயாம் திரு அவையானது ஆண்டவரை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணித்த பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இறைவன் நம்முடைய மீட்பர் நமக்காக ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டார். அவரை அர்ப்பணித்தவர் இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்ற ஆரோக்கிய தாய். அவருடைய ஆலயத்தில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் கடவுளுக்கு நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக வேண்டிக் கொள்ளுவோம். அது மட்டுமல்லாது, யாருக்கெல்லாம் நம்முடைய ஜெப உதவி தேவைப்படுகின்றதோ, யாரெல்லாம் நீங்கள் அன்னையினுடைய ஆலயத்திற்கு செல்லுகின்றீர்கள், என்னுடைய கருத்துக்களுக்காகவும் என் குடும்பத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்களோ, அவர்களையெல்லாம் நினைத்து பார்ப்போம். நினைத்து அவர்களுடைய தேவைகள், அவருடைய கருத்துக்கள் அனைத்தையும்
இறைவன் ஆரோக்கிய அன்னையின் வழியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், மேலும் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கருத்துக்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டி இந்த திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உயிர்த்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாக்குமாறு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 24. பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். 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 வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே, இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். வாயுங்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிக்க கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர்.
படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மீட்பி பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால்
அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய இந்த விழாவானது பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விழா என்றும், அன்னை மரியாளின் தூய்மை சடங்கு விழா என்றும், திருக்குடும்பமும் சிமியோனையும் அன்னாவையும் சந்தித்த ஒரு விழா என்றும், இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயத்திற்கு முதல் வருகை விழா என்றும், கடைசியாக நம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்ததுதான் மெழுகுதிரி பவனி விழா என்றும் இந்த விழாவானது இன்றைய விழா அழைக்கப்படுகின்றது. இதனுடைய விவிலிய பின்னணி என்ன என்று நாம் பார்ப்போம். இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழா, இதற்கு என்ன விவிலிய பின்னணி? விடுதலை பயண நூல் 13வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். அது மட்டுமல்ல, அதே விடுதலை பயண நூல் 13வது அதே அதிகாரம் 12வது திருவசனம் இவ்வாறு இருக்கின்றது: கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு என ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தலைப்பேரான அனைத்தையும் அது ஆண்டவருக்கு உரியது. காரணம், இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்த இறைவன் பாஸ்கா பெருவிழாவன்று இஸ்ராயல் அல்லாத அனைத்து குடும்பங்களிலும் இருந்த தலைப்பேரான மக்களை எல்லாம் கொன்றுவிட்டு இஸ்ராயல் மக்களுடைய தலைப்பேரான ஒவ்வொருவரையும் காப்பாற்றினார். ஆகவே இஸ்ராயல் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைப்பேரும் இறைவனுக்கு உரிய ஒன்று, இறைவனுடைய மகன். ஆகவே தான் அன்னை மரியாளும் சூசையப்பரும் இந்த கடமையை நிறைவேற்ற தங்களுக்கு பிறந்த தலைப்பேரான மகன் இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய இந்த விழாவினுடைய விவிலிய பின்னணி. இரண்டாவதாக நான் சொன்னேன், அன்னை மரியாளின் தூய்மை சடங்கு விழா என்றும்
இந்த விழா அழைக்கப்படுகின்றது. அதற்கு என்ன விவிலிய பின்னணி? லேவியர் ஆகமம் 12வது அதிகாரம் 1 - 8 வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு இருக்கின்றன. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விலக்கு நாட்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வரும் 33 நாட்கள் அவள் தன் உதிர தீட்டு நாட்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய தலத்திற்குள் வரலாகாது. தூய்மையடையும் காலக்கெடுவிற்கு பின்னர், இறைவார்த்தை 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவு வாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வாள். அவள் தன் உதிர ஊரல் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது இறைவன் மோசேக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளையை நிறைவேற்றத்தான் அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆலயத்திற்கு வருகின்றார்கள். வசனம் 8 இவ்வாறு சொல்லுகின்றது: ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவர்கள் 2 காட்டு புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் அவருக்கு கரை நீக்கம் செய்வார். அப்பொழுது அவள் தூய்மையாவாள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 22, 24 வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு இயேசுவை அவர்கள் மீண்டும் வாங்கி கொண்டார்கள். இறைவனாக இயேசுவை ஆலயத்திலே அர்ப்பணித்த பிறகு மீண்டும் அந்த குழந்தையை தாங்கள் வாங்கி கொண்டார்கள். இதற்கும் விவிலிய பின்னணி இருக்கின்றது. எண்ணிக்கையாகமம் 18வது அதிகாரம் 14, 16 இந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது: இஸ்ராயலில் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும். மீண்டும் வாங்க வேண்டும் என்றால் மீட்புத் தொகை தூயக செக்கேல் நிறைப்படி 5 வெள்ளிக்காசுகள் என்று விலை குறிப்பாய். அது 12 கிராம் ஆகும். இதை ஈடாக கொடுத்து மீட்டு கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுகளை செய்வதற்காகத்தான் அன்னை மரியாளும் யோசேப்பும் இறைமகன் இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். முதன்முறையாக இயேசு ஆலயத்திற்கு வருகின்றார். ஆகவேத்தான் அது இறைமகன் இயேசு கிறிஸ்துடைய வருகை, ஆலயத்திற்கு வருகை விழா என்றும் அழைக்கப்படுகின்றது. சரி, இந்த விழாவுக்கான வரலாற்று பின்னணி என்ன? முதலிலே நாம் விவிலிய பின்னணியை பார்த்தோம். வரலாற்று பின்னணி என்ற இந்த விழா தொடக்க திருச்சபையில் ஜெருசலேமிலே கொண்டாடப்பட்டது. எஜேரியா என்ற ஸ்பெயின் நாட்டை சார்ந்த துறவி 400ஆம் ஆண்டு ஜெருசலேம் திருப்பயணமாக அவர் சென்ற பொழுது
இந்த இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழா மிகவும் பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டதாக தன்னுடைய நாட்குறிப்புகளிலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இது ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. ஆண்டவரை ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விழா. அது மட்டுமல்ல, கான்ஸ்டான்டினோபிள் நகரில் ஒரு முறை கொடிய நோய் வேகமாக பரவி மக்களை கொன்று அழித்த பொழுது ஆண்டவரின் அபரிமிதமான அன்பினால் அந்த நோய் முற்றிலுமாக நீங்கியதாம். இதற்கு நன்றி செலுத்தும் முறையாக பேரரசர் 1ஆம் ஜஸ்டின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த விழாவை அறிமுகப்படுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே அதனைத் தொடர்ந்து வரிசையாக இந்த விழாவானது முக்கியத்துவம் பெற்று ஒவ்வொரு வருடமும் இது கொண்டாடப்படுகின்றது. சரி, இந்த ஆண்டவரை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த விழாவில் கற்றுத்தரும் பாடம் என்ன? இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? இந்த விழா நமக்கு கூறுகின்ற செய்தி என்ன? இயேசுவை பின்பற்றி நாமும் நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க, நம்மையே முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அர்ப்பணம் என்பது ஒருவர் தன்னையே முழுமையாக மற்றொருவருடைய கையில் கொடுக்கின்ற நிகழ்வுதான் அர்ப்பணம். இன்று இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டார். ஒரு வரலாற்று உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2ஆம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரம் 1943ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அமெரிக்க போர் கப்பல் ஒன்று 902 இராணுவ வீரர்கள், இராணுவ தளவாடங்கள், அந்த 902 படை வீரர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க, ஆன்மீக ஆலோசனைகள் வழங்க அந்த போர்க்கப்பலிலே 4 அருள் பணியாளர்களும் இருந்தார்கள். இந்த போர்க்கப்பல் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி கிரீன்லாந்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது இரகசியமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஆனால் ஜெர்மனி நாட்டு போர்க்கப்பல் ஒன்று இதை மோப்பம் பிடித்து விடுகின்றது. இதுபோன்று அமெரிக்க கப்பல், போர்க்கப்பல் கிரீன்லாந்தை நோக்கி, வடதுருவத்தில் இருக்கின்ற கிரீன்லாந்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று. உடனே ஜெர்மனி போர்க்கப்பல் குண்டுமழை பொழிகின்றது அந்த அமெரிக்க கப்பலை நோக்கி. இதன் விளைவு அமெரிக்க போர்க்கப்பல் 2ஆக உடைகின்றது. அப்பொழுது அதில் இருக்கின்ற அந்த 902 படை வீரர்களும் தங்களுடைய பாதுகாப்பு உபகரணமான லைஃப் ஜாக்கெட் அதை போட்டுக்கொண்டு கடலிலே சிறு படகுகள் மூலம் தப்பிக்கின்றார்கள். இதற்கு இந்த 4 அருட்பணியாளர்களும் உதவி செய்கின்றார்கள். ஒவ்வொருவராக காப்பாற்றப்பட்டு சிறு சிறு படகுகளிலே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். கடைசியாக ஒரு சில பேருக்கு அந்த லைஃப் ஜாக்கெட், அந்த பாதுகாப்பு உபகரணம் இல்லாமல் போய்விடுகின்றது.
இந்த 4 அருட்பணியாளர்களும் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? தாங்கள் அணிந்திருந்த அந்த லைஃப் ஜாக்கெட், அதாவது அந்த பாதுகாப்பு உடையை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லோரையும் பத்திரமாக சிறு சிறு படகுகளை ஏற்றி காப்பாற்றி விடுகின்றார்கள். கடைசியாக சென்ற ஒருவர் அவர் திரும்பி பார்க்கின்றார் தன்னுடைய அமெரிக்க நாட்டு போர்க்கப்பலை. அப்பொழுது சிறிது சிறிதாக இந்த கப்பல் அந்த உறை பனியில் கடலிலே மூழ்கி கொண்டிருக்கின்றது. இந்த 4 அருட்பணியாளர்களும் எல்லோரும் கைகளை சேர்த்து பிடித்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். முழுவதுமாக அந்த போர்க்கப்பல் மூழ்கி விடுகின்றது. இந்த 4 பேரும், இந்த 4 அருட்பணியாளர்களும் பிறருக்காக அந்த 902 படை வீரர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள், தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். இந்த 4 பேரும் யார் தெரியுமா? ஒரே திருச்சபையை சார்ந்த அருட்பணியாளர்கள் கிடையாது. 4 பேரும் வேறு வேறு சபையை சார்ந்தவர்கள். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். முதலாவது அருட்பணியாளருடைய பெயர் ஜார்ஜ் எல் ஃபாக்ஸ். இவர் மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்தவர். இரண்டாவதாக அலெக்சாண்டர் டி கூடி. இவர் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு ரபி. மூன்றாவது அருட்பணியாளர் கிளார்க் வி போலிங் என்ற ஒருவர். இவர் டச்சு கிறிஸ்தவர்களுடைய சபையை சார்ந்தவர். கடைசியாக அருட்தந்தை ஜான் பி வாஷிங்டன். இவர் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த குரு. இவர்கள் 4 பேருமே வேறு வேறு சபையை சார்ந்தவர்கள். ஒன்றாக மற்றவர்களுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள். இதைத்தான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அடுத்தவர்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 9வது அதிகாரம் 28 இவ்வாறு வாசிக்கிறோம். கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே ஒரு முறை தம்மையே பலியாக கொடுத்து நம்மை மீட்டார். தன்னையே அர்ப்பணமாக்கினார். அது மட்டுமல்ல, 10வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராகப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றும் ஒவ்வொரு நாளும் இந்த பலிப்பீடத்தில் தன்னையே அர்ப்பணம் செய்கின்றார். நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்திலே, இந்த திருப்பலியில் அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். அந்த அர்ப்பணத்திற்கு இதோ இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற ஆரோக்கிய அன்னையும் பரிந்து பேசுகின்றார். தன்னுடைய மகனையே பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்மையே பிறருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். பிறருக்காக, பிறருடைய தேவைகளை உணர்ந்து, பிறர் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை உணர்ந்து, கொஞ்சமாவது 1% நம்மை பிறருக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். அதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
எனதெல்லாம் உனதன்றோ இறைவனே உனதுருவாக உவந்தளித்தே எனதெல்லாம் உனதன்றோ உனதுருவாக உவந்தளித்தே என்னை ஏற்பாயும் கரங்களில் என்னை பலியாக ஏற்பாய் என்னை ஏற்பாயும் கரங்களில் என்னை பலியாக. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டுமென்று திருவுள்ளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்புக்கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப் பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளச் செல்லும் நாங்கள் வானதூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்துள் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்றும் உன்னோடு உறவாடவே நீன்றி ஒன்றில்லையே என்றும் நீதானே என் எல்லையே. இனி வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே நீயின்றி ஒன்றில்லையே, என்றும் நீர்தானே என் எல்லையே. இனி வாரும் என் இயேசுவே. உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே என்னன்பு தாயாக என்னாலும் எனக்காகவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை காணுமுன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றினீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு வழியாக எங்களிடம் உம்முடைய அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கின்ற பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்பழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழாவை இப்பொழுது குருக்கள் இல்ல முகப்பிலிருந்து பேராலயத்தை சுற்றி பவனி நடைபெறும். அனைவரும் மெழுகுதிரிகளை ஏந்தி இந்த பவனியில் பங்கெடுப்போம். பிறகு பேராலய கீழ்கோவிலில் 2வது திருப்பலி உடனடியாக தமிழில் நடைபெறும்.